ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் பிரியா. இப்போ வந்துட்டு ஒரு 4 kg நம்ம வந்து பிரியாணி செய்யலாம் எப்படின்னு 1 லிட்டர் எண்ணெய் ஊற்றிக்கலாம். பட்டை, லவங்கம், ஏலக்காய், கல்பாசி எல்லாத்துலேயும் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. புதினா, கொத்தமல்லி, வெங்காயம் 1.5 கிலோ, புதினா கட்டு 1 கட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறம் ஒரு பேக்கெட் அளவு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். இந்த எண்ணெயோடு போடும்போது நமக்கு கலர் கொடுக்கும் நல்லா. 800 கிராம் வந்து மில்லிய இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் கொஞ்சம் போட்டுக்கோங்க. நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வர அளவுக்கு நம்ம வறுட்டிக்கலாம். தக்காளி 1.5 கிலோ அதையும் சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் ஒரு மூடி போட்டு மூடினதுக்கப்புறம் தக்காளி நல்லா வெந்துடும். வெந்ததுக்கப்புறம் நல்லா மசிக்கும் போது நல்லா ஒரு மாதிரி குறைவாக வந்துடும். 1/2 கிலோ தயிர் ஊற்றிக்கலாம். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு டைம் செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நான் லெமன் போட மாட்டேன், லெமனுக்கு பதில் காஞ்ச லெமன் இருந்துச்சுன்னா போட்டுக்கோங்க. 3 கோழி அளவு நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு பாத்திரத்தில் ஃபுல்லாக அரிசி எடுத்துக்கோங்க. அளவு தெரியலன்னா அந்த மாதிரி போடணும். எனக்கு அளவு கிடையாது, நான் பதமாக போட்டுக்கிட்டேன். ஒரு பாத்திரத்தில் 1 கிலோவுக்கு 1.25 தண்ணி ஊற்றிக்கோங்க. அரிசியை நல்லா ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சு சேர்த்துக்கலாம். மிதமான தீயில் இருக்கட்டும். ஒரு மூடி போட்டு கிண்டி விட்டுட்டு இந்த பதத்தில் நம்ம தம் போட்டுடலாம். அப்போ தான் நமக்கு சாதம் வந்து கீழே அடி பிடிக்காமல் இருக்கும், பொல பொலன்னு வரும். வெயிட்லாம் வைக்க தேவையில்லை, மூடி போடவும் தேவையில்லை. இதே மெத்தடில் நம்ம செஞ்சோன்னா நல்லாயிருக்கும். வேகாமலாம் இருக்காது, கரெக்டான பதத்துக்கு வந்துடும். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். 4 kg பிரியாணி ரெடி. எடுக்கணுங்கப்பா. நல்ல ஒரு மணமாக இருந்துச்சு, பொல பொலன்னு இருந்தது. 2 கோட்டு வருது எடுக்குது. ஒரு டைம் நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள், இதே மாதிரி செய்யுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.